இன்று திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் 497 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.76 கோடி மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் நடக்கும் நிகழ்வு இனிதே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நமக்கு அளித்த இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஒரு நியாயமான வெளிப்படையான மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இப்பொழுது மக்களுக்கு திருப்பி செலுத்தும் நேரம். நாங்கள் நலத்திட்டம் கொடுக்குறோன்னா இது எல்லாமே மக்களோட வரி பணம் தான். அந்த மக்களோட வரி பணத்தை முறையா அந்த மக்களுக்கே திருப்பி செலுத்துற நேரம். நான் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இது என்னுடைய முதல் நிகழ்வு. இந்த நிகழ்வுல இத்தனை கோடி நலத்திட்ட உதவிகள் 497 பேருக்கு வழங்குதல உண்மையிலுமே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இது ஆரம்பம்தான். கூடிய விரைவில் நிறைய விண்ணப்பங்கள் இருக்கின்றன. அதை ஒவ்வொன்றாக நாங்கள் பரிசீலித்து மக்களுக்கு உண்டான அவங்களுக்கு உரிமையான அந்த நலத்திட்டங்களை விரைவில் கொண்டு சேர்ப்பேன் என்ற உறுதியை இதன் மூலமா தமிழக சுகாதாரத்துறை அனைத்து இது மட்டுமல்ல, நீங்க அந்த பேண்டமிக் பெருந்தொற்று நோய்கள்லாம் இப்ப ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கிற அந்த அச்சுறுத்தல் இருக்கிற இந்த காலகட்டத்துல இதற்கான முன்னெடுப்புகள் நாங்கள் கண்டிப்பா எடுப்போம். நாமக்கல் மாவட்ட ஆட்சியரும் நம்ம கூட இருக்காரு. எந்தெந்த விதத்துல இந்த நோய் பரவாம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை அனைத்தையும் எடுக்கணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த பாதிப்பு இல்லை. சிகல்லா பாக்டீரியா வந்து கேரளால ஒரு சிறுவன் வந்து இருந்திருக்காங்க. இப்ப வந்து தமிழ்நாட்டுல அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க? சிகல்லா பாக்டீரியா அது வந்து கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் தானே. சரியான பாதுகாப்பு இல்லாத உணவுப் பொருட்கள் உட்கொண்டதால அந்த வரத்துக்கு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையும் நம்ம சுகாதாரத்துறை கீழே தான் இருக்கு. அனைத்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கோம். கண்டிப்பா அனைத்து உணவு விடுதிகளிலும் பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையே நாங்கள் போட்டிருக்கோம். கண்டிப்பாக படிப்படியாக எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற ஒரு சுகாதாரமற்ற ஒரு உணவு விடுதிகள் இருக்கின்றனோ அவங்க அனைத்திற்கும் நாங்கள் ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து அது உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக உத்தரவு நாங்கள் போட்டிருக்கோம். மல்லசமுத்திரம் பகுதியில் இன்னைக்கு காலையில் ஆய்வு பண்ணீங்க. அங்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, என்ன வருங்காலங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னு மல்லசமுத்திரம் பிளாக் மெடிக்கல் சென்டர், பிளாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு ஆய்வு பண்ண காலையில மக்கள் நிறைய அவங்களுடைய தேவைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்கே சுத்தமாக இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கட்டிடங்கள்லாம் இடிச்சு அந்த குப்பைகள்லாம் நிறையா இருந்தது, சுத்தமாகவே இல்லை. நாங்கள் சொல்லியிருக்கோம், பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். மருத்துவர்களும் நோயாளிகிட்ட ரொம்ப கனிவா மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கணும்னு. குறிப்பாக அது வந்து 24 மணி நேரம் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர், அது ஆரம்ப சுகாதார நிலையம், வட்டார சுகாதார நிலையம். அங்கே இரவு நேரத்தில் வந்தாலும் நோயாளிகள்கிட்ட கனிவா பேசி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு கொடுக்கணும்னு மருத்துவ அதிகாரிகள்ட்ட நான் கேட்டிருக்கேன். நன்றி. மாவட்ட ஆட்சியரும் ஆய்வு பண்றீங்க. இந்த ஆய்வு வந்து செய்தியாளர்களுக்கு முறைய தகவல் சொல்றதுல ரகசிய ஆய்வாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ரகசிய ஆய்வு அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாம எங்க நாங்க பண்ண போறோம். இதுவரை எந்த மாவட்ட ஆட்சியர் இதுவரை எந்த ஆய்வு செய்தியாளர்களை அழைக்கிறது இல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, செய்தியை கூப்பிட்டுட்டு பண்ணா எப்படிங்க? நம்ம எப்படி முன்னாடி ஆய்வு மாதிரியே மக்கள் நினைக்கிறாங்க. முன்பிருந்த அரசு வந்து செய்தியாளர்கள் தவிர்க்கிறது இல்ல. எப்பெல்லாம் சொல்லணுமோ கண்டிப்பா செய்தியாளர்கிட்ட சொல்லுவோம்.